வெல்கம் டு வானவில் வானதி சமையல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சிம்பிள் ஸ்நாக்குங்க. ஆனியன் இருந்தால் போதும். இது ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். ஈவினிங் டைமில் ரொம்ப சிம்பிளாக செய்யக்கூடிய ஒரு ஸ்நாக்குங்க அது. டீ போடுற டைம்லேயே நம்ம இதை ரெடி பண்ணிடலாம். பசங்களும் ஸ்கூல் விட்டு வருவாங்க இல்லையா, டீயோடு இதை நீங்கள் கொடுக்கும்போது விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த செய்முறை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலான்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறங்க. இது சமையல் மட்டும் இல்லைங்க, உங்களுக்காக பாடலும் சேர்த்து கொடுத்துருக்கேன். அது நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அது மட்டும் இல்லைங்க, பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி ஆல் கொடுத்தீங்கன்னா நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே வருங்க. நான் போட்ட வீடியோவில் எல்லாமே பாட்டு பாடியிருப்பேன். சமையல் எப்படி, பாட்டு எப்படின்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். அதாங்க எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். ஓகே, வாங்க இது எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா? இது மாதிரி வெங்காயத்தை ரொம்ப பொடிசாக நீட்டு வாக்கில் கட் பண்ணிக்கிறேங்க. உங்களுக்கு தேவைக்கேற்ப தான் இது. நான் 2 பெரிய வெங்காயம் கட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு தேவைக்கேற்ப நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/4 டீஸ்பூன் சாட் மசாலா. இது ஆப்ஷன் தான், இருந்தால் போட்டால் நல்லாயிருக்கும். இருந்தால் போடுங்க, இல்லைன்னா விட்டுருங்க. கரம் மசாலா 1/4 டீஸ்பூன். இந்த டிஷ்ஷுக்கு தேவைக்கேற்ப உப்பு, நறுக்கிய கருவேப்பிலை, கொத்தமல்லி இலைகள். நம்ம மிளகாய்த்தூளும் ஆட் பண்ணியிருக்கோம் இல்லையா, அதனால் பச்சை மிளகாய் நீங்கள் காரத்துக்கு ஏற்ற போல் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இந்த மசாலா வெங்காயம் இருக்குது இல்லையா, அதை நம்ம கைனால் நல்லா நசுக்கி நல்லா பிசைஞ்சிக்கணும். அப்போ தான் அது கொஞ்சம் தண்ணி வரும். இது கைனால் நம்ம பிசைய கொஞ்சம் ஈரத்தன்மை வந்துருச்சு பாருங்கள். தண்ணி ஊற்றாமல் இப்போ செஞ்சுக்கணும். அடுத்து பார்த்திங்கன்னா 1 டீஸ்பூன் மைதா, கார்ன்ஃப்ளவர் பவுடர் 2 டீஸ்பூன். கார்ன்ஃப்ளவர் இல்லைன்னா பரவாயில்ல, நீங்கள் 1 டீஸ்பூன் பச்சரிசி ஆட் பண்ணிக்கலாம். இதையெல்லாம் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணணுங்க. மிக்ஸ் பண்ண அந்த ஆனியன்லேருந்து ஈரத்தன்மை வந்துட்டுருக்கும். நம்ம தண்ணி ஊற்றாமல் இதை பிசைஞ்சு எடுத்துக்கலாம். பாருங்கள், கரெக்டாகிடுச்சு பாருங்கள். இந்த மாவெடுத்து நீங்கள் பிசைஞ்சு உருண்டை போல் பிடிச்சி பார்த்தீங்கன்னா கரெக்டாக இருக்கும் பாருங்கள். பார்த்தீங்களா, கரெக்டாக இருக்கும். ஆயில் ஹீட் ஆனதும் இவங்களெல்லாம் ஒன்றா அந்த எண்ணெயில் துபுக்கட்டின்னு போட்டுடலாம். இவங்க ஆயிலில் கொஞ்சம் நேரம் ஃப்ரை ஆகட்டும். அது வரையும் உங்களுக்காக ஒரு பாடலில் சில வரிகள். ராமனின் குகனாக உன்னை பார்க்கிறேன், மாலதி அணுவாக நான் வாழ்கிறேன், இருமணம் அன்பாலே ஒன்றானது, நேசத்திலே உள்ளம் பண்பாடுது, பறவைகள் போலே பறந்திடுவோம், மகிழ்வுடன் வாழ்வோம் என்னாலுமே, இனி வாழ்வில் நீதான் என் சொந்தமே, இதோ இதோ என் நெஞ்சிலே ஒரே பாடல், அதோ அதோ என் பாட்டிலே ஒரே ராகம், கொடி நீ மலர் நான், கிளை நீ கனி நான், மனம் போல் வாழ்வோம் துணை நீ, இதோ இதோ என் நெஞ்சிலே ஒரே பாடல், அதோ அதோ என் பாட்டிலே ஒரே ராகம். ஓகே, இவங்க நம்மளுக்காக ரெடி ஆகிட்டாங்க. நல்லா சவுண்ட் வந்திருக்காங்க பாருங்கள். இப்போ நம்ம அதை எடுத்துடலாம். நீங்கள் ரொம்ப மிதமான தீயில வைங்க, ரொம்ப ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா கருப்பாயிடுவாங்க. ஓகே, சூப்பராக ரெடி ஆகிட்டாங்க. சூப்பரான ஆனியன் ஸ்நாக் ரெடி ஆகிட்டாங்க. ஸோ இது போல் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஹாய் கைஸ், இந்த சமையலும் பாட்டும் உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நான் பேசுகிறது உங்களுக்கு புரியுதா, என்னுடைய சமையல் பிடிச்சிருக்கா, என்னுடைய பாட்டு பிடிச்சிருக்கா. சில வீடியோவிலலாம் நான் டிப்ஸு சொல்லியிருப்பேன், அதையும் பாருங்கள். சில வீடியோவில் நான் அழகு குறிப்புகளும் சொல்லியிருக்கேன், அதையும் பாருங்கள். ஸோ அடுத்தடுத்த வீடியோவில் உங்களுக்காக அழகு குறிப்புகளும் இடம்பெறும். ஓகே நேயர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா
லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறந்துடாமல் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.